வணக்கம் டீச்சர்ஸ், இது முதுகலை தமிழாசிரியர்களுக்கான பதிவு. நம்ம புறவய வினாக்கள் தொடர்ந்து நம்ம புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மூலநூல் ஆசிரியர்களின் நூல்களிலிருந்து எடுத்தாள பெற்ற வினாவிடை குறிப்புகள் அடங்கிய பகுதியை தான் உங்களுடைய வெற்றிக்காக நம்ம பதிவிட்டுக்கிட்டு இருக்கிறோம். எப்போவுமே நம்ம சேனல் உங்களுடைய வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் உளமார்ந்த இதயம் கனிந்த நன்றியையும் உரித்தாக்குகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, அழகு 7ல் இலக்கணம்ங்க. இது இதய பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா? பிஜிடிஆர்பியை பொறுத்தளவுக்கு இலக்கண பாடப்பகுதி அந்த 7வது இயல் ரொம்ப அழகு ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி 10th 12th மாணவர்களுக்கு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, இலக்கண பகுதியை நன்றாக கற்றுத்தேர வேண்டும். அப்போ தான் உரைநடை பகுதிகளை தெளிவாக புரிந்து கற்றுத்தேர முடியும் அப்படின்னு நம்ம அறிவுரையாக சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்மளுடைய முதுகலை ஆசிரியர் பாடத்திட்டத்தில் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் புதிய பாடத்திட்டம் இல்லைங்க, அப்படியே பழசு அப்படியே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். அழகு 7ல் இலக்கண வினாக்கள் அடங்கிய பகுதி ரொம்ப முக்கியங்க. 20 வினாக்கள் 25 வினாக்களாவது பிஜிடிஆர்பிக்கு கேட்பாங்க. பேட்டன் படி நம்ம பார்க்குறது அதுதான். அது நீங்கள் கூட உங்களுக்கும் தெரிந்ததாகத்தான் இருக்கும். இது பாருங்கள், நம்ம வினாக்களுக்கு போகலாம் வாங்க. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை நம்ம நன்னூலும் தொல்காப்பியத்தில் மட்டும்தான் எடுத்திருக்கோம். நம்ம டெஸ்ட் பேட்சில் இதுதான் கொடுத்துருக்கோம். அடுத்து யாப்பருங்கலம் யாப்பரங்களை கரிகை புறப்பொருள் வெண்பா மாலை இதெல்லாமே நம்ம பிரிச்சுக்கிட்டோம் சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கிற பதிவு இது டெஸ்ட் பேட்சில் கொடுத்துருந்த வினாத்தாள். இது நன்னூல் தொல்காப்பியத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் என தமிழகத்தின் எல்லையை சுட்டுபவர் யார்? தமிழகத்தின் எல்லையை சுட்டுபவர் வடவேங்கடம் திருப்பதி, தென்குமரி முனைக்கு தென்குமரி ஆயிடை இடையில் தமிழ் கூறும் தமிழர்கள் வாழும் நல்லுலகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? தமிழகத்தின் நில எல்லையை குறிப்பதாக அமைகிறது கருதப்படுகிறது இந்த பாடல், இந்த நூற்பாவின் வரிகள். இது யார்? இந்த பாடல் வரிகள், இந்த நூற்பாவின் வரிகளுக்குரியவர் யார் அப்படின்னா பனம்பாரனார். சிறப்பு பாயிரம், தொல்காப்பியத்திற்கு சிறப்பு பாயிரம் வகுத்தவர் சரிங்களா? அடுத்து பாருங்க, 2வது கேள்வி, எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர இருவாய் என தமது நூலை தொடங்கியவர். அதாவது எழுத்தெனப்படுவ உங்களுக்கு தெரியும், அகரத்திலிருந்து ஆனாவிலிருந்து உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 சேர்ந்த 30 முதலே இல்லையா? உயிரும் உடம்பு 30 முதலே. அப்போ நகரம் வரைக்கும் 30 எழுத்துக்களை கொண்டது அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா தொல்காப்பியனார். அடுத்து, யாருடைய முன்னிலையில் தொல்காப்பியம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலை எழுதிய தொல்காப்பியனார் அதங்கோட்டாசான், அதாவது நிலந்தரு திருவீர் பாண்டிய மன்னனின் முன்னிலையில் அதங்கோட்டாசான் அவர்களுடைய துணையுடன் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அதங்கோட்டாசான் தான் உதவி செய்தார் தொல்காப்பியருக்கு. நிலந்தரு திருவீர் பாண்டிய மன்னன் அதங்கோட்டாசான் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. நிலந்திரு திருவின் பாண்டிய மன்னனின் அவையில் சரிங்களா? சரியாக புரிஞ்சுக்கிறோம் நம்ம. அதங்கோட்டாசான் முன்னிலையில் நிலந்தரு திருவீர் பாண்டிய மன்னனின் அவையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அடுத்த 4வது கேள்வி, தொல்காப்பிய சொல்லதிகாரத்தில் 5வது இயல், அதாவது சொல்லதிகாரம், எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் 3 அதிகாரத்தை பெற்றது தொல்காப்பியம் இல்லைங்களா? இப்போது நம்ம பார்க்க போகிறது எழுத்ததிகாரத்தில் 9 இயல்களும், சொல்லதிகாரத்தில் 9 இயல்களும், 9 பொருளதிகாரத்தில் 9 இயல்களும், மொத்தம் 9 27 இயல்களை கொண்டது இல்லைங்களா? இந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் எழுப்பலாம். எப்படி எழுப்பலாம் அப்படின்னா, எழுத்ததிகாரத்தில் 4வதான இயல் எது, சொல்லதிகாரத்தில் 5வதான இயல் எது, இந்த மாதிரி எல்லாமே கேள்விகள் எழுப்பலாம் முதுகலை தமிழாசிரியர் வினாத்தாளில். இதெல்லாம் நீங்கள் கவனமாக படிக்க வேண்டியது. அதாவது ட்விஸ் பண்ணி கேட்கும் பொழுது நம்ம இதெல்லாம் எழுதித்தான் ஆகணும். 4வது கேள்வி பாருங்கள், தொல்காப்பிய சொல்லதிகாரத்தில் 5வது இயல் பெயரியல் சரிங்களா? அடுத்து, கிளவியாக்கம், வேற்றுமையியல், வேற்றுமை மயங்கியல், விளிமரபு, பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல், எச்சவியல், இப்படி 9 இயல்கள். எழுத்ததிகாரத்தில் நூன்மரபுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. பொருளதிகாரத்தில் அகத்திணை, புறத்திணை, களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், உவமையியல், செய்யுளியல், மரபியல், இது எல்லாமே வந்துடும் இல்லைங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது கேள்வி, நன்னூலில் உள்ள எழுத்து சொல் ஆகியவற்றின் நூற்பாக்கள். நன்னூலில் உள்ள எழுத்து சொல் ஆகியவற்றின் நூற்பாக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தவறாக கொடுத்துருக்கு. மொத்த நூற்பாக்கள் 407ன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 407 நூற்பாக்கள். இது ஆப்ஷன்ஸு 407.
அப்போது சொல்லதிகாரம் எழுத்ததிகாரம் இருக்கு இல்லைங்களா நன்னூலில் 5 இயல்கள் பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல் இது மொத்தம் சேர்த்தனோம்னா சொல்லதிகாரத்தில் 205ம் எழுத்ததிகாரத்தில் 202 இருக்குது. மொத்தமாக 407 அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து பவணந்தி முனிவர் பிறந்த ஊர். பவணந்தி முனிவர் பிறந்த ஊர் சனகாபுரம். அடுத்து நன்னூலுக்கு புத்தம் புத்துரை செய்தவர் யார் அப்படின்னா சிவஞான முனிவர். அடுத்து பாங்கரு சிறப்பின் பல்லாற்றானும் நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே. பாங்கரு சிறப்பின் உங்களுக்கு பொருள் தெரியுதா? பாங்கரு சிறப்பின் அப்படிங்கிறது பொருள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாங்கரு சிறப்பின் பல்லாற்றானும் அதாவது ஒருவனுக்கு துணை இல்லாத சிறப்பு. நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே. இந்நூற்பாவை தொல்காப்பியர் எத்திணைக்கு இலக்கணமாக கூறுகிறார் அப்படின்னா காஞ்சி திணைக்கு இலக்கணமாக. நிலையாமை என்னும் பொருளை உணர்த்துவது காஞ்சி திணை இல்லைங்களா? பாங்கரு சிறப்பின் அப்படின்னா ஒருவனுக்கு துணை இல்லாத சிறப்பு என்று பொருள்படும் சொல்லுவாங்க. துணையற்ற ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலையின் பொழுது துணை இல்லாமல் நாமே செய்து தோல்வி அடையும் பொழுது துணையாக இருப்பது எது அப்படிங்கிறது தான். அதாவது பாங்கரு சிறப்பின் பல்லாற்றானும் நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே. ஒருவனுக்கு துணை இல்லாத சிறப்பு என்று பொருள்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு செயல் அல்லது ஒரு நிலை தனக்குத்தானே துணையாக அமையலை அப்படின்னா யாராவது ஒரு சான்றோர்களுடைய நூல்களை எடுத்து படித்து கற்று தெரிந்து கொள்வோம் இல்லைங்களா? வேறொருவர் துணையின்றி நடப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. துணையற்ற சிறப்புடைய பல வழிகளிலும் நிலைப்பேர் இல்லாத உலகியல் தன்மையை பற்றி குறிப்பது. அப்போ சான்றோர்கள் வழி நடப்பது, துணைக்கில்லாத பொழுது சான்றோர்களின் வழி நடப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. இது உலகத்தின் நிலையாமையை குறிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சி திணை இது. அடுத்து தொல்காப்பியத்தில் மரபு என முடியும் இயல்கள். பாருங்கள் எவ்வளோ ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் பாருங்கள். மரபு நம்ம எழுத்ததிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மரபுன்னு வரும் இல்லைங்களா? நூன் மரபு, மொழி மரபு, தொகை மரபு, அப்புறம் சொல்லதிகாரத்தில் வெளி மரபு, அதுக்கடுத்து அதில் இல்லை, பொருளதிகாரத்தில் கிடையாது. அப்போது மரபு அப்படின்னு முடியக்கூடிய சொல் 9வது கேள்விக்கு 4 தாங்க. அடுத்து 10 தொல்காப்பிய முதல் அதிகார முதலாகிய நூன் மரபியலில் உள்ள மொத்த நூற்பாக்கள். தொல்காப்பியம் நூன் மரபில் உள்ள மொத்த நூற்பாக்கள். மரபு அதாவது 10வது கேள்விக்கு 33 நூற்பாக்கள் இருக்குதுங்க. ஒவ்வொரு இயலுக்குமே நூற்பாக்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? அடுத்து 11வது கேள்வி கண்ணிமை நொடியென அவ்வே மாத்திரை. அதாவது ஒவ்வொரு எழுத்துக்களின் ஒலி அமைப்புக்கு கண்ணிமைக்கும் நொடி பொழுதில் அளவு, எழுத்துக்களுக்கான ஒலி அளவு, மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். ஒலியை அளவிடுவது சவுண்டு மாத்திரை. அதுதான் கண்ணிமை நொடியென அவ்வே மாத்திரை என எழுத்துக்களின் ஒலிக்கு மாத்திரை அளவீடு அப்படிங்கிறது எந்த நூல்னா தொல்காப்பியம். அடுத்து பாருங்க, சிறப்பு பாயிர உறுப்புகள் மொத்தம் எத்தனை? சிறப்பு பாயிர உறுப்புகள் மொத்தம் 11 உறுப்புகள் இருக்குதுங்க. பவணந்தி முனிவர் சொன்னது உரையில். சிறப்பு பாயிரம் 22 வரிகளும் 11 உறுப்புகளும் இருக்குது. அது என்னன்னா நூல் ஆக்கியோன், நூலை எழுதியவர்கள், வழி, எல்லை, நூற்பெயர், யாப்பு, நுதலிய பொருள், எழுத்து, சொல், பொருள், யாப்பு அணி எழுதியிருக்காங்க இல்லையா? கேட்போர், இலக்கிய பயிற்சி செய்தவர், பயன்பாடு, அப்புறம் அதனால் என்ன பயன், காலம், எந்த காலகட்டத்தில் எழுதுனாங்க, எங்கே அரங்கேற்றம் செய்யப்பட்டது, சீயங்கன் சபையில், மன்னர் சீயங்கன் சபையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது, அதற்கான காரணம் என்ன, இது எல்லாமே 11 உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அரங்கேற்றம் செய்யப்பட்டது சிறப்பு பாயிரம்ல நன்னூலில் பவணந்தி முனிவர். சரிங்களா? அடுத்து 13 எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்கிறது. உலகத்தில் நம்மளுடைய தமிழ் சொற்கள் எல்லா சொற்களுமே பொருள் குறிக்கும், எந்த சொல்லுமே பொருள் இல்லாமல் இல்லை அப்படின்னு தன்னுடைய நூற்பாவின் வாயிலாக விளக்குபவர் தொல்காப்பியம். தொல்காப்பிய நூலில் இதனுடைய வரிகள் இருக்குது. ஒரு பொருள் குறித்து பல சொல்லாகவும் பல பொருள் குறித்து ஒரு சொல்லாகவும் வருவது. பார்த்திங்களா? உரிச்சொல் ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே ஈஸியாக, அதாவது தவ, நனி, கூர், களி, இது செய்யுளுக்கே உரிய சொற்கள். ஒரு சொல் குறித்து பல சொல்லாக வரும், பல சொல்லுக்கு ஒரு சொல்லாகவும் வரக்கூடியது உரிச்சொல். இப்படி கொஸ்டின் கேட்டாலே உரிச்சொல் தான். சரிங்களா? 15வது கேள்வி
நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப. பாருங்க எவ்வளவு அருமையான அழகான நூற்பா. நிறைமொழி மாந்தர், நிறைவான மொழியை உடைய சான்றோர்கள், மந்திரம் போன்ற வார்த்தைகளை கொண்ட சான்றோர்கள், கிளந்த சொன்ன கூறிய மறைமொழி மந்திரமிக்க வார்த்தைகள் ஆணையிற்கிணங்க. தொல்காப்பிய நூற்பாவில் சான்றோர்கள் ஆன்றோர்கள் கூறிய அந்த அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழி தானே அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது மறைமொழி மந்திரமான வார்த்தைகள் அவர்கள் சொன்ன சொல்ல. இப்போ திருக்குறள் திருவள்ளுவர் இயற்றியிருக்காரு, நன்னூலார், தொல்காப்பியர், இவங்கெல்லாம் சொன்ன சொற்களை அப்படியே கேட்டு நடத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. உண்மை வலிமை கொண்டவர்கள், அவர்கள் பேச்சு வலிமை கொண்டவர்கள், உறுதியான கூற்றை கொண்டவர்கள், அவர்களுடைய வார்த்தைகள் சக்தி போன்று மனித குலத்தை இயக்கக்கூடியது, புனிதமான சொல், இது எல்லாமே நிறைமொழி, நிறைவான மாந்தர்கள் ஆணையில் கிளந்த மறைமொழி மந்திரமிக்க வார்த்தைகள் அப்படின்னு எந்த நூற்பாவில் நிறைமொழி மாந்தர் என்னும் சொல்லின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. 15வது கேள்வி. அதாவது தாம் சொல்லும் சொற்கள் யாவும் பயன் தரும் வகையில் சொல்லும் ஆற்றல் கொண்டவர்கள். சரிங்களா. அடுத்து 16. நன்னூலுக்கு முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்னா பவணந்தி முனிவர். இங்கே தவறாக கொடுத்துருக்குது பவணந்தி முனிவர். முதல்ல அவர் தானே உரை எழுதினார். அவருடைய நூலுக்கு அவரே உரை எழுதிக்கிட்டார். அடுத்து 17வது கேள்வி. சிற்றதிகாரம் பின்னூல் என அழைக்கப்படும் நூல் நன்னூல். அடுத்து பாருங்க. சுவாமி கவிராயர் எழுதிய 5 இலக்கண நூலாகிய சுவாமிநாதம் என்னும் நூலின் மொத்த நூற்பாக்கள் 213. அடுத்து ஐவகை இலக்கணம் எழுதி 6வதாக புலமை இலக்கணத்தை புகுத்தி அறுவகை இலக்கணம் என்னும் இலக்கணமும் எழுதியதோடு 7வதாக வண்ணத்து இயல்பு போன்ற இலக்கணத்தையும் எழுதியவர் யார் அப்படின்னா தண்டபாணி சுவாமிகள். பவணந்தி முனிவரின் குரு யார் அப்படின்னா சன்மதி முனி. 21. தொல்காப்பிய இலக்கணப்படி நெடில் அடியின் எழுத்துக்கள். 21வது கொஸ்டின் 15 to 17 வரைக்கும் இருக்கலாம். அடுத்து நன்னூலுக்கு காண்டிகை உரை எழுதியவர். 22வது கேள்வி. ஆறுமுக நாவலர். தொல்காப்பியத்திற்கு முதன்முறையில் முழுமையான உரை எழுதியவர் இளம்பூரணார். சரிங்களா. அடுத்து கைக்கிளை பொருள் பாருங்க. அடுத்து கைக்கிளை பொருள் 24வது கேள்வி. வெண்பாவில் தொடங்கி ஆசிரியப்பாவில் முடியும். அடுத்து ஒருதலை காதல், கைக்கிளை, பொருந்தா காமம், பெருந்திணையில் வருதுங்களா 7 திணைகள். 25. பெயரடையாகவும் வினையடையாகவும் வருவது என்ன அப்படின்னா உரிச்சொல் தான். பெயருக்கு அடையாகவும் வினைக்கு அடையாகவும் வருவது, அடைமொழியாக வருவது உரிச்சொல். இதெல்லாம் ஈஸியான கொஷின் தான். மொழி இறுதி வினா எழுத்துக்கள் ஆ ஓ இறுதியாக வரக்கூடியது மொழி இறுதி வினா எழுத்துக்கள். இது சந்தியக்கரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐ ஔ அப்படிங்கிறதா நம்ம சந்தியக்கரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது இது வடமொழி இலக்கண நூலார் கூறும் ஒரு சொல் வகைன்னு சொல்லுவோம். தமிழில் இதுக்கு கூட்டெழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. 2 உயிரெழுத்து கூடி வருவது. இப்போ ஆ கூட்டல் இ = ஐ வருதா, ஆ கூட்டல் ஊ = ஔ வருதுங்களா. 2 உயிரெழுத்துக்களும் கூடி வருவது அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க சந்தியக்கரம். இதெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க ப்ரீவியஸ் கொஸ்டினில். இந்த வினா இருக்குது. அடுத்து கைக்கிளையின் பாகுபாடு 28வது கேள்வி. 4 வகை. வரைவின் வகைகள் 2. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ங்க. அடுத்து ஐந்திணை உடையது 30வது கேள்வி. ஐந்திணை உடையது அன்புடை காமம். தொல்காப்பியத்தில் இடம்பெறும் அகத்திணையியல் என்பது 31வது கேள்வி. படலம்னு சொல்லுவோம். 32. சார்பெழுத்து உரு விரியில் பொருந்தாதது 4மே வரும். இது பொருந்தாததுன்னு கேட்டுட்டோம். பொருந்தி வருவது சார்பெழுத்து உரு விரி அளவுகள். முற்றாயுதம் 8, உயிரளபடை ஒற்றளபடை குற்றியல் உகரம் 36, உயிரளபடை 21, ஒற்றளபடை 42. சரிங்களா. அடுத்து காலம் கறந்த பெயரெச்சம், கறந்த மறைந்த பெயரெச்சம் வினைத்தொகை என்ற நூற்பாய் இடம்பெறும் நூல் எது அப்படின்னா 33வது கேள்வி. நன்னூல் தான் சொல்லுது. அடுத்து தொல்காப்பியர் குறிப்பிடும் ஒரு சொற்கள் மொத்தம் எத்தனை? 120.
அகராதிக்கு வழிகாட்டியாக விளங்கும் இயல். 35வது கேள்வி உரியல். 36 ஏறிய மடல் திறம் எத்திணைக்கு உரியது? பெருந்திணைக்கு உரியது. மடல் ஏறுதல். சேயோன் மேய உலகம் எதுனா மைவரை உலகம். மாயோன் மேய காடுரை உலகம். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லைங்களா? அடுத்து இறைச்சி என்னும் நுண்ணிய கோட்பாடு இவ்வியலில் தான் அறிமுகமாகிறது. 38 பொருளியலில் தான் அறிமுகமாகிறது. இறைச்சி உள்ளுரை ஓமம் எல்லாம் இருக்கு இல்லையா? 39வது கேள்வி பன்னுயிர் உயிரும் தம்நிலை திரியா மிடற்று பிறந்த வழியின் இசைக்கும். இவற்றுள் அ ஆ ஆயிரண்டு அங்காந்து ஒலிக்கும் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட ஆ ஆ அப்படிங்கிற எழுத்து அங்காப்பு எழுத்துக்கள் ஆ ஆ வாயை திறந்து ஒலிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். 40வது கேள்வி இவற்றில் முதற் பொருள் அல்லாதது எது? 40வது கேள்வி சாமை. மற்றதெல்லாம் ஏற்பாடு முன்பணி கூதிர் இதெல்லாமே இருக்குது. இது வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அது ஊரன் மகிழ்நன் இப்பெயர்கள் எத்தினைக்குரிய கருப்பொருள்? ஊரன் மகிழ்நன் அகத்திணையில் மருதம். ஐவகை நிலத்திற்குரிய முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள்லாம் நீங்கள் படித்தே தான் ஆகணும். சரிங்களா? அடுத்து 42 இரங்கலுக்கு உரிய அகத்திணை எது? 42 நெய்தல். 43வது கேள்வி புலங்கல ஒரு காசி ஏய்க்கும் நிலங்கரி கல்லியம் கடிந்தா காடிரந்தோரே எத்திணை அப்படிங்கும்போது பாலைத்திணை தான். 43வது கேள்வி பாலைத்திணை. காமஞ்சான்ற இளமையோன் வயிர் குறிப்பறிகாரும் குறுகாது நின்று குறிப்படு நெஞ்சொடு போரல். 44 கைக்கிளை தான் பொருந்தாக்காதல். அடுத்து கற்பிற்குரிய கிளவித் தொகை 45 7. 46 அகம்பாட சிறந்தவை என தொல்காப்பியரால் கூறப்படுவன களியும் பரிபாட்டும். அகத்திணை பாட. தொல்காப்பியர் கூறும் மெய்ப்பாடுகள் மொத்தம் எத்தனை? 8. 48 பொருந்தாதது எது? மெய்ப்பாடுகள் நிலைக்கலன். 48 பாருங்க அணங்கு விலங்கு கல்வர் தருகன் இதுதான் பொருந்தாதது. 49 நன்னூலார் காட்டும் சூத்திர வகை. 49 4. 50 எண்வகை மனத்துள் காந்தர்வ மனத்தை குறிப்பது. 5வது கேள்வி களவியல். 51 நன்னூலில் உள்ள சொல்லதிகாரத்தில் மொத்தம் எத்தனை நூற்பாக்கள் உள்ளன? 205. நன்னூலில் உள்ள சொல்லதிகாரத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய நூற்பாக்கள். 51வது கேள்வி. அடுத்து 205 இதில் தப்பாக கொடுத்துருக்குதுங்க. அடுத்து 52 உள்ளுரை உவமை. உள்ளுரை உவமை எதை ஒளிந்தது? 51 விட்டுட்டோம். நன்னூலில் உள்ள சொல்லதிகாரத்தில் மொத்தம் நூற்பாக்கள் 205 தான். இதை அடிச்சுட்டு ஆப்ஷன்ஸ் தப்பு. 205 மொத்தம் 407 எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம். அடுத்து உள்ளுரை உவமை எதை ஒளிந்ததை நிலன் என கொள்ளும். 52வது கேள்வி எதை ஒளிந்து நிலநெல கொள்ளும்? தெய்வம் ஒளிந்து. சரிங்களா? அடுத்து தொல்காப்பியர் பிசி எனப்படுவது என்ன எதை குறிக்கிறது? 53வது கேள்வி விடுகதையை தான் பிசின்னு சொல்லுவாங்க. விடுகதை. மணமுளவு நெல்லரி எந்நிலத்திற்கு உரியது? மருதம். ஐவகை திணைக்குரிய கருப்பொருள் உரிப்பொருள் முதற்பொருள் எல்லாம் நீங்கள் படித்தே தான் ஆகணுங்க. விலங்கு மக்கள் நீர் எல்லாமே படிக்கணும். உணவு. 55 ஆயுதத்தை தனி ஒளியனாக குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா வீரசோழியம். 56 தொல்காப்பியர் சுட்டும் அவையல் கிளவி. இடக்கரடக்கல். வாய் பூசி வாங்க கை கழுவி வாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? இடக்கரடக்கல். மெய்ப்பாடுகளை வடமொழி ரசங்களோடு ஒப்பிட்டவர். 57வது கேள்வி இளம்பூரணார். அடுத்து மெய்ப்பாட்டிற்கு தனி இயலை வகுத்தவர். 58வது கேள்வி தொல்காப்பியர். 59 உள்ளுரை கோட்பாட்டின் வகைகள் எத்தனை? 5. தெய்வம் ஒளிந்ததை நிலநெல கொள்க. திருப்பி ரிப்பீட்டாக வந்திருக்கு. உள்ளுரை உவமம் தொல்காப்பியர் காலத்தில் வல்லொளியாக இருந்தது. அப்புறம் என்னவாக மாறுச்சுன்னா வருடொளியாக மாறியது. அகப்புறம் எனப்படும் திணை. 62வது கேள்வி பெருந்திணை. இறைச்சி பிறக்கும் பொருள். 63வது கேள்வி கருப்பொருள். 64 யாமத்திற்குரிய பெரும் பொருள் என்ன அப்படின்னா யாமத்திற்குரிய பெரும் பொழுது. 64 கோதிர். 65 புறப்புறம் அல்லாதது. புறப்புறம் அல்லாதது. 65வது கேள்வி பாலை.
66 தலைமகளை வலிதீர் கொள்ளுவது. 66 கைக்கிளையில் தான், பொருந்தா காதலில் வரும் இல்லையா. எயினர் எண்ணில மக்கள். 67 பாலை, பொருந்தா காதல் ஒருதலை காதலில் வரும் கைக்கிளை. 68 மொழி முதல் வரும் மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 10. பாயிரம் நூலுக்கு எது போன்றதுன்னா முகம் போன்றது. பாயிரம் நூலுக்கு முகம் போன்றது. 70 அறிமுக உரை. எழுத்து எத்தனை பகுதிகள் கொண்டது? 70வது கொஸ்டின். 12. தொல்காப்பியர் குறிப்பிட்ட நாலறிவு உயிர் எது? வண்டு. நன்னூலில் புணரியல் என முடியும் இயல்கள் எத்தனை? 3. பொதுவியல் என்னும் பிரிவு சொல்லதிகாரத்தில் எத்தனாவதாக இருக்குது? 73வது கேள்வி 3ஆவதாக இருக்குது. வரிசைப்படி நம்ம படிக்கணும். சொல்லதிகாரம், எழுத்ததிகாரம், பொருளதிகாரம், எத்தனை இயல்கள் எல்லாம் உள்ளன அப்படின்னு. 77 ஐயம் அகல ஐங்காண்டிகை உருப்போடு மெய்யினை எஞ்சாது இசைப்பது எது? விருத்தியுரை. ஐயத்தை அகலச் செய்வது விருத்தியுரை தான். விரிவாக எழுதுவது. உலகியல் அறிவோடு உயர்குணம் இணையவும் அமைபவன் யார்? உலகியல் அறிவோடு பெற்றவன் நல்லாசிரியர் தான், உலகியல் அறிவு பெற்றவர். அடுத்து கலர்குடம் மடற்பனை பருத்தி குண்டிகை முடத்தெங்கு ஒப்பன. 76வது கேள்வி ஆசிரியர் ஆகாதோர். முன்னோர் நூலின் முடிபொருங்கு ஒத்து எது? 77 வழி நூல் தான். முன்னோர் செய்த நூலை நாம் பின்பற்றுவது, எழுதுவது. அடுத்து 78 பொதுப்பாயிரம் எத்தனை? 78வது கேள்வி 5. சார்பு நூலிற்கு மற்றொரு பெயர் புடை நூல். நூலின் குற்றம் எத்தனை வகைப்படும் என்பது? 10 குற்றங்கள். ஒரு நெறியின்றி விரவிய பொருளால் வருவது எது? படலம். நல்லாசிரியருக்கான அறம்பொருள் இன்பமெல்லாம் வைத்து படலம் பாடுவோம் இல்லைங்களா. நல்லாசிரியருக்கான உவமை கீழ்கண்டவற்றில் ஒன்று இல்லை. 82வது கேள்வி மலை. ஆசிரியர் ஆகாதோர். 83வது கேள்வி கலர்குடம். நன்னூல் கூறும் முதல் மாணாக்கருக்கு உதாரணம். 84 ஆ. நன்னூல் கூறும் ஆனா பசு இல்லைங்களா, பசுமாடு போல் இருக்க வேண்டும். அப்படியே சாப்பிட்டதை விழுங்கி வெளியே கொண்டு வந்து மறுபடியும் மெல்லும் இல்லையா, அது ஒரு உதாரணம். ஆசிரியர்கள் சொல்வதை அப்படியே கடைபிடித்து அதை அப்படியே மனதிற்குள் இருத்தி வெற்றி பெறுவது அப்படின்னு சொல்லுவோம். சிறப்பு பாயிரத்தில் எத்தனை செய்திகள் சொல்லப்பட்டுள்ளன? 85வது கேள்வி 11. நன்னூலார் எந்த இயலில் வடமொழியாக்கம் பற்றி கூறியுள்ளார்? 86வது கேள்வி பதவியல்ல சொல்லியிருக்கார். அடுத்து 87 வீரசோழிய நூலிற்கு உரை எழுதியவர். 87வது கேள்வி முக்கியமான கொஸ்டின், பெருந்தேவனார் உரை எழுதியிருக்கார். நன்னூலார் குறிப்பிடும் 88வது கேள்வி நன்னூலார் குறிப்பிடும் நூல் வகையினை முறைப்படுத்தி குறிப்பிடுக. முதல் நூல், வழிநூல், சார்பு நூல். சரிங்களா, வரிசைப்படுத்தி குறிப்பிடுக. அடுத்து 89 இலக்கண கொத்து எனும் இலக்கண ஆசிரியர் யார்? சுப்பிரமணிய தீட்சிதர். அடுத்து அலன் புலன் என்னும் வழக்காறு எதில் இருக்குது? 90வது கேள்வி தொல்காப்பியத்தில் இருக்குது. புலன் என்னும் இலக்கிய வகை. புத்தமித்திரர் எழுதிய 5 இலக்கண நூல். 91 வீரசோழியம். தொண்டை நாட்டு புளியங்குடியில் பிறந்த இலக்கண நூல் ஆசிரியர் யாருன்னா ஆர்கவிராச நம்பிங்களா, அவர் தான். வடமொழி கலவாத தொல்காப்பிய உரையாசிரியர். 93 பேராசிரியர். 94வது கேள்வி தொல்காப்பியத்திற்கு காண்டிகை உரை எழுதியவர். இளம்பூரணார். இங்கே எல்லாம் இளம்பூரணார் தான். நேமிநாதத்தை பதித்தவர் ராகவையங்கர். தொல்காப்பியர் சுட்டும் கால இடைநிலைகள் மொத்தம் இல்லை. தொல்காப்பியர் 3 காலம் உள்ளதாக சொல்லியிருக்காருங்க. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இருந்ததாக கூறியுள்ளார். ஆனால் அதுக்கு இடைநிலை சொற்களை அவர் வகுக்கவில்லை, நன்னூலார் தான் வகுத்திருக்கார். சரிங்களா, கிறு, கின்று, ஆனின்று, இறந்த கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை எல்லாம் இத்து, இட்டு, இற்று இதெல்லாமே நன்னூலார் வகுத்திருக்கார். தொல்காப்பியர் 3 காலத்தையும் சொல்லியிருக்காரு. அதற்கான இடைநிலை சொற்களை சொல்லலை, காலம் காட்டும் இடைநிலைகளை. அடுத்து 97 தொல்காப்பிய சூத்திர விருத்தி உரை எழுதியவர் யாருன்னா அரசன் சண்முகனார். ஆனால் தொல்காப்பிய சூத்திர விருத்தி இதை பார்க்கணுங்க. ஆறுமுக நாவலாரா, இதை கொஸ்டினை பார்க்கணும். அடுத்து உரை இல்லாத இலக்கண நூல். 98வது கேள்வி பதவியல் தான், உரை இல்லாத இலக்கண நூல். 100வது கேள்வி தொல்காப்பியத்தில் மயங்கியல் என முடியும் இயல்கள் எத்தனை அப்படின்னா 4.
இதுவரைக்கும் நம்ம 100 வினாக்கள் பதிவு கொடுத்துருக்குறோங்க. இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நமதுக்கு டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்குதுங்க. புதிதாக ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கலான் இருக்கோம். விருப்பமுள்ளவர்கள் சேர்ந்து பயன்பெறலாம். எல்லாமே மூலநூல் ஆசிரியர்கள் நூல்களிலிருந்து தான் நம்ம எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் சேர்ந்து தேர்வு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் முயற்சிக்கும் வாழ்த்துக்கள். எப்பொழுதும் உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் துணையிருப்போம். நம்ம சேனல் மூலமாக எப்பொழுதும் உங்களை நாங்கள் பின்பற்றுவோம் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.